रघुपति राघव राजा राम रघुपति राघव राजा पतित पावन सीताराम पतित पावन सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान सबको सन्मति दे भगवान रघुपति राघव राजा रघुपति புறம்போக்கு இந்த இடத்தை என் பேருக்கு மாத்திரத்துக்கு ஸ்டாம்ப் பேப்பர் அனுப்புனா ஏன்டா சைன் பண்ணல? ஐயா, நான் ஒருத்தனா இருந்தா எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தா பொழைச்சுக்குவேன். ஆனா இந்த மாதிரி ஊனமான குழந்தைகளை வச்சு நான் எங்கேயா போவேன்? ஏய், இதுங்களோட அப்பா அம்மா உன்னை கேட்டா பெத்து போட்டாங்க. 1000 சத்திர சாவடி நாட்டுல இருக்குடா. இந்த அனாதை கழுதைங்களை அங்க கொண்டு போய் சேரு. முடிஞ்சா நீ அங்கேயே போய் தொலை, இல்லனா எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கட்டுடா. உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. ஏய், உங்க வேலையை காட்டுங்கடா. ஐயா வேண்டாம், ஐயா வேண்டாம், ஐயா 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 வேண்டாம், ஐயா ஐயா குழந்தைகளை அடிக்காதீங்கய்யா, ஐயா குழந்தைகளை அடிக்காதீங்கய்யா, ஐயா ஐயா அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கய்யா, ஐயா குழந்தைகளை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கய்யா, ஐயா உங்களை வேண்டி கேட்கிறேயா, ஐயா ஐயா உங்க காலில் வந்தா கேட்கிறேயா, நீங்க சொல்ற இடத்துல ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தர்றேயா, இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறேயா. ஏய், நிறுத்துங்கடா. சார், இந்த மாதிரி ரவுடி சத்தை ஒழிக்கிறதுக்கு போலீஸ்னாலயோ அரசியல்வாதினாலயோ முடியாது. இவங்க திமிர அடக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. யாரும்மா அது? அம்மா. யார பார்க்கணும்? அம்மா பார்க்கலான்னு வந்தேன். வாங்க. குரு, அம்மாவை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. பூஜையில் இருக்காங்க, உட்கார சொல்லு. ஓம் ஸ்ரீ சக்தாத்யாகாளி தேவி நமः. ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் பத்ரகாளி தேவி நமः. ஓம் சக்தாத்யாகாளி தேவி நமः. ஓம் சக்தி சிவசக்தி பராசக்தி காளி தேவி நமः. மகாத்யாகாளி தேவி நமः. மண்டலா மண்டலா காளி தேவி நமः. சக்தாத்யாகாளி தேவி நமः. ஓம் ஹ்ரீமா காளி தேவி நமः. உட்காருங்க. சரிங்க. दुर्गी प्रचोदयात्. भद्रकाली देवी नमः. ओम श्री भद्रकाली देवी नमः. ओम कर्पूरमङ्गलनीराजनं दर्शयामि. வணக்கம்மா. உட்காருங்க. யார் நீங்க? என் பேரு ரங்கநாதங்க. நான் ஒரு சமூக தொண்டன். எங்க தாத்தா அப்பாவும் சுதந்திரத்துக்காக போராடினவங்க. நான் கல்யாணம் பண்ணிக்காமலே என் வாழ்க்கைய சமூக சேவைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. எனக்கு எங்க தாத்தா சொத்துல இருந்து கிடைச்ச 1 ஏக்கர் நிலத்துல ஒரு ஸ்கூலை கட்டி திக்கில்லாத அனாதை குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன். ஊர் பொதுமக்கள் கொடுக்கிற நன்கொடைகளை வச்சு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்போ அந்த ஸ்கூல் இடத்தை ஆக்கிரமிக்க ஆசைப்பட்டு யாரோ காளியப்பங்கிறவன் வெத்து ஸ்டாம்ப் பேப்பரை கொண்டு வந்து கையெழுத்து போடுன்னு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காமா. எனக்கு யாரும் இல்லம்மா, உங்களை தான் நம்பி இங்க வந்திருக்கேன். எப்படியாவது அந்த ஸ்கூல் இடத்தை காப்பாத்தி கொடுங்கம்மா. உங்க ஸ்கூல் எங்க இருக்கு? நம்பர் 44, செகண்ட் மெயின் ரோட், 5th கிராஸ் ஸ்ட்ரீட், அண்ணா நகர். சரி போங்க. டேய் கிட்டு. அம்மா, மச்சான், இந்த தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பாக்குற ஜாலி வேற எந்த தியேட்டர்லயுமே கிடைக்க மாட்டேங்குதாடா. நம்ம சீட் எங்கடா? நீ எங்க ஒண்ணா உட்கார்ற? எல்லாம் நம்ம சீட்டு தான். என்னடா தியேட்டர் எவ்வளவு சீக்கிரம் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு? இந்த தியேட்டர் தலையெழுத்து இப்படிதான்ப்பா. என்னடா நேராகவே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல? தியேட்டர் காலியா தானே இருக்கு. பிளாக்ல டிக்கெட் விக்கிறவனுக்கு வியாபாரம் நடக்கும் இல்லையா? அதான். டேய், சீக்கிரம் படத்தை ஸ்டார்ட் பண்றா முண்டா.
யாரா அது? அந்த பார்ட்டி ஆளுங்களா? ஆமா, இன்னைக்கு நாம தொலைஞ்சோம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிம்மா. சமூக சேவை செய்யறவங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன். அநியாயம் பண்றவங்களுக்கு நான் பத்திரகாளியா மாறிடுவேன். டேய் சத்யா, அம்மா. ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் இவங்க ஸ்கூலுக்கு நன்கொடையா அனுப்பி வை. சரிம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நான் வர்றேம்மா. அம்மா ப்ளீஸ் உட்காருங்க. அம்மா செஞ்ச உதவிக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுங்க. நான் அப்புறம் நேர்ல வந்து அம்மா சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. விக்கி, நம்ம லைஃப்ல செட்டில் ஆவறதுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் போதும் இல்லையா? ஏய், உனக்கு என்னாச்சுடா? மூளை குழம்பிருச்சா? வாய மூடுறா. இந்த பணத்தை பார்க்கும்போது நமக்கு இதை எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும்னு தோணுது. ஏய் விக்கி, நல்லா யோசனை பண்ணி பாரு. எத்தனை நாளைக்கு இவங்களே நம்பிட்டு இருக்கிறது? நம்ம குடும்பஸ்தன் இல்லையா? நமக்குன்னு பொண்டாட்டி பிள்ளைங்களே இல்லையா? இருக்கு. அப்படின்னா இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் நம்ம ஆசையை நிறைவேற்றி கூடாது? அம்மா, நாம இங்க இருந்தா தானே அம்மா பத்திரகாளி ஆயிடுவாங்க. இப்பவே ஊரை விட்டு பறந்துட்டா நீ இதுக்கு சம்மதிச்சா வண்டியை நேரா சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு விடு. ஓகே இக்பால். என்ன இது? வண்டி நகர மாட்டேங்குது. என்னடாச்சு? இரு, பாத்துட்டு வரேன். யாரு கல்லு வச்சது? ஏய்! அண்ணே அண்ணே, அது வந்து அம்மாக்கு துரோகம் பண்ணா இந்த சத்தியம் விடவே மாட்டான். உங்களை பெத்தவ குப்பை தொட்டில நாயை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டு போயிட்டா. பசியும் பட்டினியுமா அலைஞ்சுகிட்டு இருந்த உங்களை தூக்கிட்டு வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா இப்ப எனக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களாடா? என் கண்ணு முன்னால எது செஞ்சாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் முதுகுல கத்தியால குத்துறவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை விட மாட்டேன்.
விடமாட்டேன். இவனுங்களை தூக்கிட்டு போய் தெருவுல போடுங்கடா. என் கண்ணு முன்னாடியே பிச்சை எடுக்கணும். பணம் அனுப்பிச்சிருந்தனே வந்துச்சாமா? வந்தது. விஷயத்தை சொல்லு. கைவிட்டு போயிருக்க வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உங்க தேவை எனக்கே கிடைச்சிருச்சுமா. அந்த இடத்துல ஒரு லேஅவுட் போட்டு அபார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலாம்னு இருக்கேன். நாளை காலைல மனபூஜை வச்சிருக்கேன். நீங்க வந்து உங்க கையால என் கையால ஆரம்பிச்சு வைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாமா. சரி, வரேன். நான் வரேம்மா. ஆல் தி பெஸ்ட். ஓ தேங்க்யூ. எப்படி இருக்க ரமேஷ்? நல்லா இருக்கேன். வாங்கம்மா வாங்க. இங்கதாம்மா. பெட்ரோல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிற நீ பத்தி கட்டி எரியறதுக்கு முன்னாடி சொல்லிடு, அம்மாவை கொல்றதுக்கு ஏன் முயற்சி பண்ண? ஐயோ, நிச்சயமா நான் இல்ல, சத்தியமா நான் இல்ல. நான் அவங்க சோத்த தின்னவன், என்ன நம்புங்க. அம்மா என்ன பெறாம போனாலும் உப்பு போட்டு வளர்த்தவங்க. நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த கடவுளுக்கு துரோகம் பண்ண மாதிரி நான் அப்படிப்பட்ட வேலை எல்லாம் பண்ண மாட்டேன் சத்யா. என்ன நம்பு சத்யா. தன்னை புள்ள மாதிரி வளர்த்தாங்க சத்யா. அவங்கள போய் நான் கொல்லுவனா? எனக்கு ஒண்ணும் தெரியாது சத்யா. டேய், நீ சொல்றது உண்மையா? எங்க அம்மா மேல ஆடையா சொல்றேன், நான் எதுவுமே செய்யல. என்ன நம்பு சத்யா, என்ன நம்பு. டாடி, டாடி, என்னடா அவன் ஏன் உன்னை பத்த வைக்கல? பூஜை நடந்தது ஓ இடத்துல, மண்வெட்டியால தோண்டது எங்க அம்மா. ரெண்டு பேருக்கு இடையில மூணாவது ஒரு ஆள் வரதுக்கு சான்ஸே இல்ல. அப்படி இருந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிருக்கு. சொல்லு, அந்த மூணாவது ஆள் யாரு? எனக்கு தெரியாது. சொல்லு, பாம்பு வைக்க சொன்னது யாரு? தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாது? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. 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 சொல்லு, சொல்லு, சொல்லு. சொல்லு. இவன் தான் மாமாக்கு சொல்லுது. இவன் தான். நிறுத்துங்கடா. அம்மா, அப்படி கூப்பிடாத. அம்மா, இந்த நாயை இப்படியே விட்டா
நமக்கு எப்பவுமே ஆபத்து. அதுக்காக இவனை வெட்டி போட்டுட்டா அம்மாங்கிற பேருக்கே கலங்க வந்து சேர்ந்துரும்பா. டேய், இத்தனை நாளா இந்த கையால உனக்கு சோறுட்டி நான் வளர்த்தேன் பாரு, அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு உன்னை உயிரோட விடுறேன்டா. அந்த ஒரே காரணத்துக்காக நானும் உன்னை உயிரோட விட்டுருந்தேன். இல்ல நான் என்னைக்கு தீர்த்து கட்டியிருப்பேன். எனக்கு அப்புறம் வந்தவன் இவன் ஏதோ சொன்னான்னு சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே இருந்தவங்க தெரியாம செஞ்ச தப்புக்காக இறக்கமே இல்லாம அவங்க கைய வெட்டினியே, அதே நிலைமை நாளைக்கு எனக்கு வராதுன்னு என்ன கேரண்டி? இத்தனை வருஷம் நாய் மாதிரி உன் காலடியில கிடந்த விசுவாசமா இருந்தேன். ஆனா கௌரவம் மரியாதை எல்லாம் எனக்கு கொடுக்காம அவனுக்கு மட்டும் அளவுக்கு மீறி கொடுத்தியே ஏன்? எனக்கு தெரியும், நான் மட்டும் காலம் பூரா உன் காலை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இவன் பெரிய ஆளாக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு இவனையும் பிடிச்சு உன் இடத்துல உட்கார வைப்பேன், இவன் காலையை நான் பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதானே? ஓஹோ, அதான் விஷயமா? டேய், இங்க பாருடா, இனிமே நீ யாரு காலையும் பிடிக்க வேண்டியதில்லை. உன் காலே நீ தைரியமா நிக்கிறதுக்கு தயாரா இருந்தா போ, இங்கிருந்து போடா போடா போ. சத்யா, நீ அவசரப்பட்டுட்ட கிருஷ்ணா. இப்படி பண்ண போறேன்னு எனக்கு நீ முதல்லயே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா அதே இடத்துல 3 அடி அகல 6 அடிக்கு ஒரு குழிய தோண்டி அம்மாவுக்கும் சத்யாவுக்கும் எப்படி சமாதி கட்டணும்னு அருமையான ஒரு திட்டம் போட்டு கொடுத்திருப்ப. ஆனா அவங்களுக்கு தோண்டின குழியில நீயே போய் விழுந்துட்டிய. நான் போடுற திட்டத்தை எல்லாம் அந்த சத்யா குறுக்க வந்து அழிச்சிடுறாங்க. இப்ப என்னென்ன பண்ண சொல்ற? இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. பாரு கிருஷ்ணா, நாற்காலியில உட்கார வச்சு ஊர்வலம் போக வேண்டிய உன்னை வெறும் கொடைய பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறா. அந்த இடத்துல சத்யாவை உட்கார வச்சிருக்கா அந்த ராட்சசி. உன்னை காலை பிடிக்கிறதுக்கு வச்சிருந்த அவளை உதறி தள்ளிட்டு என்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. விசுவாசத்துக்கு மதிப்பு கொடுக்கிறவனா அவ கொடுக்காம இருந்த மரியாதையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அவளால கிடைக்காத பதவியை நான் உனக்கு கிடைக்கும்படி செய்யறேன். அதுக்கு நீ என்னோட கை கோத்துக்கணும். சரி காளியப்பா, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எனக்கு கிடைச்சா உன் கூடவே இருப்பேன். டேய் சங்கரா, நானும் 1.5 மாசமா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 5 முறை எக்ஸசைஸ் பண்ற, கையில கொஞ்சம் கூட மசில்ஸ் இல்ல, தொடையில எந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. உனக்கெல்லாம் எதுக்குடா எக்ஸசைஸ்? எதுக்கா? இவன் கூட நான் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். இவனோடயா? கிருத்திக் ரோஷனோட போட்டி போட போறியா? ஆமா, இன்னும் 2 மாசத்துல நான் இந்த மாதிரி பாடியை வளர்க்கல, என் லவர் என்னை விட்டு வேற ஒருத்தவங்க ஓடிடுவான். அதான்டா நடக்க போகுது. நோ, அது நடக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன். கிருத்திக் ரோஷன் மாதிரி இல்லனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஜிம் மாஸ்டர் பாடி அளவுக்காவது என் பாடியை வளர்த்தாகணும். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். ஹாய் சுதா, இந்த போஸ்டரை தடவி தடவி என்ன சுகத்தை கண்ட? பக்கத்துல இருக்கிற நம்ம மாஸ்டரோட உடம்ப பாரு. என்ன பிரயோஜனம்? நீயும் டெய்லி அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, அவரும் உன்னை பாக்குற மாதிரி இல்ல. அவரை பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த போஸ்டர் தடவறதே பெட்டர். யூ கிரேசி. சாக்ஷி, உன் இளமையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க போற? எனக்கு அவர் கிடைக்கிற வரைக்கும். அப்படின்னா அவரோட பார்வை மேல படுற வரைக்கும்.
வந்து கேட்கும் வரை நெஞ்சில் வைத்துக் கொள். நாளும் வாழ்வு நீ என்று என்னை அணைத்துக் கொள். என்னை அள்ளிப்போ நெஞ்சில் ஊற்றிப்போ. நானே வந்து கேட்கும் வரை நெஞ்சில் வைத்துக் கொள். நாளும் வாழ்வு நீ என்று என்னை அணைத்துக் கொள். காதல் தந்து தூக்கம் தாராய் உனக்காக நான். ஓ, ஓ, எனக்காக நீ. மாறா மணி மாறா நீதான் என்னை தின்றாய். உனக்காக நான். தீயாய் நரம்பினில் தீண்டி பார்க்கிறாய். காதல் என்ற தீவுக்குள்ளே நானும் நீயும் உண்டு. காதல் இல்லை நீயும் சொன்னால் நானும் இல்லை இல்லை. உந்தன் பார்வைகள் என்னை குடிக்கிறதே. நாளும் என்னை பாரு என்று நெஞ்சம் துடிக்கிறதே. தேவை என்ன வேண்டும் என்று இரவும் சொல்லுதே. Kiss me, kill me, love me, love me. உனக்காக நான். ஓ, ஓ, எனக்காக நீ. மாறா மணி மாறா நீதான் என்னை தின்றாய். உனக்காக நான். ஓ, ஓ, எனக்காக நீ. மாறா மணி மாறா நீதான் என்னை தின்றாய். உனக்காக நான். சரியான போல காது மாஸ்டர் மாஸ்டர் இரும்பு பிடிக்கிற கையில காய்கறியா சமைக்கவா? இல்ல ஷோகேஸ்ல வைக்கிறது. மாஸ்டர் ஒரு ஸ்மார்ட்டா இருக்கிற பொண்ணு எத்தனையோ பேர் லவ் பண்றேன்னு கியூல நின்னாலும் நான் உங்ககிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? இதெல்லாம் யோசனை பண்றதுக்கு டைம் இல்ல. மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? ஓ ஐ நோ அபௌட் லவ். Is it? Tell me I love you. எங்க அம்மா என்ன லவ் பண்றாங்க, நானும் உங்களை லவ் பண்றேன். எங்க உயிருள்ள வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டே இருப்போம். வாட்டா மாஸ்டர். Oh shit.